श्रीशैलेशदिगापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमुच्युतपदाम्बुजयुग्मरुग्मव्यामोघदस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च मगदाक्वय भट्टनाथ श्रीभक्तिदार कुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालगितेन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். லோகாச்சாரியாய குரவே கிருஷ்ணபாதஸ்ய சூனவே சம்சாரபோகி சந்தஷ்ட ஜீவஜீவாதவே நமஹ என்கிற இந்த தனியன் ஈயுண்ணி மாதவருடைய திருக்குமாரரான ஈயுண்ணி பத்மநாபராலே அருள பெற்றது. இதற்கு அர்த்தம் என்னவென்னால், கிருஷ்ணபாதஸ்ய அதாவது வடக்கு திருவீதி பிள்ளைக்கு சூனவே திருக்குமாரராயும் சம்சாரமாகிற பாம்பினால் தீண்டப்பட்டவராயும் இருக்கின்ற ஜீவாத்மாக்களுக்கு மருந்தாக இருப்பவரான இந்த பிள்ளலோகாச்சாரியரை வணக்கம், அவருக்கு வணக்கம், நாம் வணங்குகிறோம் என்பதாக இதுக்கு பொருள். வேதநூற் கலைகள் வெளிப்படுத்திய இறைவனின் எல்லையில்லாத கருணை அது எப்படி இருக்கிறது என்னவென்னால், அனைத்து உயிர்களும் பரமபதத்தில் நித்தியசூரிகளுக்கு ஒப்பாக என்றும் மழுங்காத விகாசமான ஞானத்தை உடையவர்களாய் இடையீரின்றி இறைவனுடைய அந்த பெருங்கருணையாலே அவனை அனுபவிப்பதால் ஏற்படும் எல்லையற்ற பேரானந்தத்தாலே மன நிறைவு பெற்றவர்களாய் இருப்பதற்கு தகுதி உடையவர்களாய் இருந்தும் கூட சரீரத்தையே ஆத்மாவாக நினைத்தலும் தன்னோடு தொடர்பில்லாத பொருளை தன்னுடையது என்று நினைத்து கொண்டு பல பிறப்புகளில் தொடர்ந்து வரும் அறியாமையாலே தேவர்களாகவும் மனிதர்களாகவும் விலங்குகளாகவும் தாவரங்களாகவும் இப்படி பல பிறவிகள் தோறும் மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து உழல்கின்ற இந்த ஆத்மா, அந்த ஆத்மா தன்னை காட்டிலும் மேலான பேறு இல்லாதவனும் கொள்ள வேண்டிய பற்றுக்கோட்டில் தன்னை காட்டிலும் மேலானதொரு பற்றுக்கோடு இல்லாதவனுமாகிய இறைவனிடம் புகலிடம் கொள்ளாமல் கருவிலே தங்கியிருத்தல், பிறத்தல், குழந்தை பருவம், இளமைப் பருவம், முதுமை, மாண்டு போதல், நரகம் என்னும் 7 வகைப்பட்ட நிலைகளிலே எல்லையில்லாத துன்பங்களை இவ்வுலகத்து உயிரினங்கள் அதாவது ஜீவாத்மாக்கள் அனுபவித்து வருகின்றனர். இவ்வுலகத் துன்பங்களை விட்டு தன்னை அடையக்கூடிய பேத்துக்கு வழி வகுக்கும்படியான சாஸ்திரங்களில் தலையானதான வேதங்களை வெளியிட்டான் இறைவன் பரமாத்மா ஸ்ரீமன் நாராயணன். சிற்றறிவு படைத்தோருக்கு வேதங்களிலே புகுந்து உண்மை பொருளை மனதில் கொள்வது அரிதாய் இருக்கிறது. அதனால் வேதாந்தங்களை கரை கண்டவர்களாக இருந்த பராசரர், வேதவியாசர் முதலான வேத ரிஷிகளை கொண்டு செய்யப்பட்ட ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் வழியாக வேதாந்த பொருளை மீண்டும் பரவச் செய்தான் எம்பெருமான். நுண்மான் நுழைப்புலம் உடையோருக்கு அல்லது ஏனையோருக்கு பொருள் அறிதற்கு இயலாதவையாய் இவை இருந்தன. வேத தாத்பரியத்தை தானே வெளியிடுவதற்கு இது ஒரு சந்தர்ப்பமாக அமைந்தது. அதனடியாக இவ்வுலக மக்கள் உய்யும் பெறும் வண்ணம் இறைவன் தானே ஆச்சாரியனமாகவும் தானே சிஷ்யனுமாய் நின்று எல்லா வேதங்களின் உட்பொருளான திருமந்திரத்தை அதாவது அஷ்டாட்சர மந்திரத்தை வெளியிட்டான். 3 பதங்கள் கொண்ட திருமந்திரத்தின்
உட்பொதிந்துள்ள ஆழமான அர்த்தங்களை அறிவதற்கு அரியவனாய் இருக்கக்கூடிய இந்த எம்பெருமான் அவன் சம்பந்தப்பட்ட இந்த விடயத்தை அறிவதற்கு மிகவும் அரிதாக இருந்தது. வேதாந்தங்களில் விழுமிய பொருளை தன்னை பற்றிய சொல்லக்கூடிய விடயத்தை கொண்டது பெரிய திருமந்திரமாகிய அஷ்டாட்சர மந்திரம் என்பது. அதன் 3 பதங்களாக சொல்லப்படுகின்ற 3 தன்மைகளும் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக அமைந்துள்ளன. அவையாவன முறையே அனன்ய அர்ஹ சேஷத்துவம், அதாவது இறைவன் ஒருவனுக்கே அடிமைப்பட்டிருப்பது. இரண்டாவது அனன்ய சரணத்துவம், இறைவன் ஒருவனையே பேட்டிற்கு உபாயமாக பற்றி இருப்பது. மூன்றாவது அனன்ய போக்யத்துவம், அதாவது இறைவன் ஒருவனையே அடையக்கூடிய இனிய பொருளாக கொண்டிருப்பது என்று இன்று இந்த 3ம் ஆகாரத்திரயமாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய ஒரு காரணமும் பற்றாத நிர்ஹேதுகமான திருவருளாலே மயர்வர மதிநலம் அருளப்பெற்று வேதங்கள் எல்லாவற்றினுடைய ஆழ்பொருள்களையும் உள்ளங்கை நெல்லுக்கனி போன்று கண்கூடாக காணப்பெற்ற பராங்குஷர் பரகாலர், அதாவது ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார் முதலான ஆழ்வார்கள் அருளி செய்த செந்தமிழ் வேதங்களும், நம்மாழ்வார் அருளி செய்த திருவிருத்தம், திருவாசிரியம், பெரிய திருவந்தாதி, திருவாய்மொழி அவற்றினுடைய அங்கங்களும், திருமங்கையாழ்வார் அருளி செய்த பெரிய திருமொழி, திருவழுக்கூட்டறிக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமுடல், திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் இவை அனைத்தும் உபாங்கங்களுமான நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார் தவிர்த்த மற்றையோர் அருளி செய்த பிரபந்தங்கள், அதாவது திவ்ய பிரபந்தங்களும் ஞானமில்லாதவர்களால் பொருள் காண்பதற்கு உண்ணாதவாக இருந்தன. நம்மாழ்வாருடைய 4 பிரபந்தங்களும் மறையோருடைய பிரபந்தங்கள் அங்க உபாங்கங்களாக அமைந்துள்ளதை அழகிய மணவாளப் பெருமாள் ஞாயனார் தன்னுடைய ஆச்சாரிய ஹிருதயத்தில் தெரிவிக்கிறார். ஆச்சாரியர்கள் செய்த உபகாரம் என்னவென்னால், இவ்வாறாக உழுவதோர் நாஞ்சில் கொண்டு பெருகமொயிலும் பக்தி உழவனான இறைவன் அவனிடத்தில் இடைவிடாத முயற்சியால் ஆழ்வார்கள் திருவாக்கிலே வேதாந்த பொருள்கள் பாடலாக அவதரித்தன. ஆயினும் அவற்றின் உண்மையான பொருளை அறிந்து கொள்ள இயலாதவர்களாய் இவ்வுலக மக்கள் இருந்த காலத்தில் அந்த ஆழ்வார்களுடைய ஒரு காரணமும் பற்றாத அருளின் அடியாய் சிறந்த முதன்மை கொடை வள்ளல் தன்னை உடையவர்களாய் சத்சம்பிரதாய நெறிகளில் ஊன்றிய தாயம், அதாவது தானம், கொடை, பிரதாயம் முதன்மையான கொடை, சம்பிரதாயம் சிறந்த முதன்மையான கொடை. இங்கே அது சிறந்த முதன்மையான உபதேசத்தை குறிக்கும். உபதேசிக்கிறவர்கள் உண்மை தன்மையை உடையவர்களாய் உபதேசித்து போந்தபடியை தெரிவிக்கின்றது. சத்து பிரம்மத்தை உள்ளபடி அறிந்தவர்களுள் தலைவர். ஆக பரம்பொருளை அறிந்தவர்களுள் தலைவரான ஒருவராலே உபதேசிக்கப்பட்டு வந்த உண்மை பொருள், இதுவே சத்சம்பிரதாய பொருள் என்பதாக தேறுகிறது. இது துணிவையும் அன்பையும் ஒழுக்கத்தையும் இருக்கக்கூடியவர்களாய் கொண்டவர்களாய் எல்லா சாஸ்திரங்களிலும் வல்லவர்களாய் பேரருளாளர்களுமான ஆச்சாரியர்கள் வேதம் முதலான சாஸ்திரங்களின் பொருளை சுருக்கி சிற்றறிவு உள்ளவர்களும் அறிந்து கொள்ளலாம்படி நூல்கள் பலவற்றை செய்தும் அவற்றின் ஆழ்பொருளை பலருக்கும் எடுத்துரைத்தும் ஆழ்வாருடைய திருவுள்ள கருத்தினை உபதேசித்தும் நாதமுனிகள் தொடக்கமான ஆச்சாரியர்கள் இருக்கக்கூடிய அந்த பெருமக்கள் இந்த கைங்கரியத்தை செய்து போந்தார்கள். நாதமுனிகள் உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பி, ஆளவந்தார், பெரிய நம்பி, இராமானுசர்,
எம்பார், பட்டர், நஞ்சியர், நம்பிள்ளை, வடக்கு திருவீதி பிள்ளை ஆகிய ஆச்சார்களின் வரிசையில் இந்த குரோதன வருஷம் என்கிற வருடத்திலே ஐப்பசி திருவோணத்தில் வடக்கு திருவீதி பிள்ளை ஸ்ரீரங்கநாச்சியார் தம்பதிகளுக்கு அத்திகிரி பேரருளாளர், அதாவது அந்த வரதராஜ பெருமாளுடைய அம்சமாகவும் நம்பூர் தேவராஜர் எனப்படும் நம்பிள்ளையின் அருளாலும் அவதரித்தவரே நம் பிள்ளலோகாச்சாரியர். இந்த பிள்ளலோகாச்சாரியர் நமக்கு நல்கிய உதவி, பெரிய உதவி என்னவென்றால், ஆச்சாரியர்களால் ஓரான் வழியாக சொல்லப்பட்டு வந்த அர்த்தங்களை, அந்த அர்த்தங்களின் பெருமை கருதி மறைப்பொருளாக அவற்றை உபதேசித்து வந்ததை திருவுள்ளத்திலே கொண்டு அவற்றின் பெருமை அருமைகளை நோக்கி இதற்கு முன்பு வெளியிட படுமாதலால் அதை அடக்கிக் கொண்டு போந்தவையுமான அர்த்த விசேஷங்களை பின்புள்ளார் இழக்க ஒண்ணாது என்று இருக்கக்கூடிய கருணை உள்ளத்தால் மறைப்பொருள்கள், அது சம்பந்தப்பட்ட நூல்கள் பலவற்றை அருளி செய்தவர் நம் பிள்ளலோகாச்சாரியர். இந்த மகாச்சாரியருடைய அவதார வைபவத்தை நாம் அனுபவிக்க பிராப்தம். நம்பிள்ளையினுடைய பெருமை. காவிரியின் தெற்கு கரையில் இருந்த தம்பூர் கிராமத்தில் திருமங்கையாழ்வார் அவதார திருநட்சத்திரமாகிய கார்த்திகையில் கார்த்திகை நாள், அந்த நாளிலே அவதரித்தவர் வரதாச்சாரியர். நஞ்சியர் நம்பூர் வரதாச்சாரியரை நம்முடைய பிள்ளையோ என்று ஆசையுடன் அழைத்ததால் அவருக்கு நம்பிள்ளை என்று சிறப்பு திருநாமம் வழங்கலாயிற்று. காவிரியின் தென்கரையில் இருந்த நம்பூர் கிராமம் வெள்ளப்போக்கில் மணல் மேடிட்டதால் தற்போது அந்த கிராமத்தை அடையாளம் காண இயலவில்லை. யதீந்திர பிரவண பிரபாவத்தில் பிள்ளலோகம் ஜீயர் அந்த ஊரை படுகை என்று குறிப்பிடுகிறார். அந்த ஊரில் சக்கரவர்த்தி திருவன் கோயில் மாடவீதியில் தேவராஜர் என்ற நம்பூர் வருதர் எழுந்துருளி இருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்படுகிறது. திருவரங்கம் கோயில் நிர்வாகத்தினை இராமானுசருடைய ஆணைப்படி நிர்வகித்து வந்தவர் முதலையாண்டான். முதலையாண்டானுக்கு பிறகு அவருடைய திருக்குமாரரான கந்தாடையாண்டானும், அவருடைய காலத்திற்கு பிறகு அவருடைய திருக்குமாரரான பச்சைவாரண பெருமாள் என்ற திருநாமம் கொண்ட கந்தாடை தோழப்பெரும் திருவரங்கம் கோயில் நிர்வாக பொறுப்பினை மேற்கொண்டு வந்தனர். இப்படி இருக்கையிலே இந்த உலகாசிரியன் என்கிற பிள்ளலோகாச்சாரியர் அவர் யார் என்பதை அறிய வேணும். ஒரு நாள் கந்தாடை தோழப்பர் பெரிய பெருமாள் திருலோக்கத்திலே நம்பிள்ளையை இகழ்ந்தார், அதாவது அந்த கோஷ்டியிலே. இவ்வாறு இகழ்ந்ததை பொறுக்க இயலாத தோழப்பருடைய இல்லத்தரசியார் நம்பிள்ளிடம் தம்முடைய செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்குமாறு தோழப்பரை அனுப்பி வைத்தார். தோழப்பரும் தம்முடைய திருமாளிகை வாசலுக்கு எழுந்தருள, அப்போது நம்பிள்ளை முதலையாண்டான் திருவம்சஸ்தரான தோழப்பிரிடம் நாம் என்ன அபச்சாரப்பட்டோமோ தெரியவில்லை, அவருடைய மன்னிப்பை வேண்டுவோம் என்று ஒரு எண்ணத்தோடு கூடியவராய் தோழப்பர் திருமாளிகை வாசையில் நின்று கொண்டிருந்தார். இவ்வாறு மன்னிப்பை வேண்டி நின்ற நம்பிள்ளையைக் கண்ட தோழப்பர் அவரை பார்த்து, தேவரீர் இத்தனை நாளும் சிலருக்கே ஆச்சாரியராயிருந்தீர், இப்போது லோகத்திற்கெல்லாம் ஆச்சாரியராக விளங்குகின்றீர் என்று கூறி, அதனால் லோகாச்சாரியர் என்ற சீரிய திருநாமம் இன்று முதல் உமக்கே தகும் என்று அருளிச் செய்தார். ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உபதேச ரத்தின மாலை 51ஆம் பாட்டில் இந்த நிகழ்ச்சிகளை திருவுள்ளத்திலே கொண்டு, துன்னுபுகழ் கண்டாடை தோழப்பர் தம்முகப்பால் என்னு உலகாரியனோ என்னுரைக்க, பின்னை உலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கு ஓங்கி விலகாமல் நின்றது என்னும் மேல் என்று குறிப்பிட்டுள்ளார்.